இந்த இந்து என்ற அமைப்பில் போலியான நாடக மேடை நிகழ்த்தக்கூடிய சிவராத்திரி என்ற பெயரில் நிகழ்த்தக்கூடிய ஆட்டம் நீ மற்ற நாள் நீ போட்டுக்கோ. ஆனா சிவராத்திரின்னு சொல்லிட்டு சிவ வழிபாட்டு தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் நம்மளை காப்பாத்துற சிவனா இருக்கக்கூடிய நம்மளுடைய தென் கைலாயம் என்று இருக்கக்கூடிய வெள்ளிமலை என்ற வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு என்னதுதான் சிவ வழிபாடுன்னு ஒரு புதுமையான அவங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சீருடை நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி சீருடைக்கும் புறம்பான அந்த காவி உடையில அந்த குழந்தைகளை வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்ப அவங்களை RSS போல இவர் ஒரு பின்புலமா நின்னு இயக்குறாங்களா? பின்னாடி அந்த குழந்தைங்களால தன் குடும்பத்துக்கும் ஒரு பாதிப்பு உண்டு. மத ரீதியான பாதிப்பு உண்டு. ஏன் அந்த மத ரீதியான மெய்யான தமிழர் இந்து மதம் வேறு, பொய்யான போலி இந்து மதம் வேறு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாமே காவித்தான் கட்டணும், இத்தான் கொள்கை நம்மளுடைய பள்ளி சட்ட திட்டங்களுக்கு எதிரான ஒரு உடை அணிவிச்சுதான் அந்த இடத்துல அவங்க பள்ளி குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. உடனடியா மீட்டு அவங்க எல்லாத்தையும் அரசு பள்ளியோட இணைச்சு செயல்படுத்த வேண்டும். அதே போல அவருடைய நிலத்தை எல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்தி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்னாரு